நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு மீன் குழம்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்பனா ராமசாமிக்கு ஒரே ஒரு பையன். அவங்க பேரு ராஜா. அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்களோட மனைவியோட பேரு சுஜி. ரொம்பவே நல்ல பொண்ணு. அவங்களோட மாமியாருக்கு எல்லா உதவிகளையும் இவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பாங்க. 2 பேருமே ஒத்துமைங்கிறதுனால அவங்க வீட்டில் சண்டை சச்சரவுன்னு எதுவுமே கிடையாது. அப்பாவும் பையனும் சமையல் வேலை பார்க்குறவங்க. கல்யாணம், சடங்கு, காது குத்து, திருவிழா இது மாதிரி விழாக்கள்லாம் சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. வெளியூருக்கு கூட போய் சமையல் வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க. உள்ளூர்லேயும் மண்டபங்களில் சமையலுக்கு கூப்பிட்டாலும் போவாங்க. அப்பாவும் பையனுமே தனியாக முழுசாக எல்லா வேலையும் பார்க்குற அளவுக்கு கை தேர்ந்தவங்க தான். அது போக ஒரு கடையும் இருக்குது. அவங்க அந்த கடையில் முக்கால்வாசி இருக்க மாட்டாங்க. வெளியில் ஆர்டர் வரும்ல, அங்கேயே போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். அந்த ராமசாமியோட மனைவியும் அவங்களோட மருமக சுஜியும் தான் அந்த கடையில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா சமைப்பாங்க. கடைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதனால் கடையில் இவங்க 2 பேரும் இருப்பாங்க. சரி, நாங்கள் சும்மா மட்டும் ஏன் இருக்கணும், நாங்களும் ஏதாவது சமையல் வேலையை பார்க்குறோமே அப்படின்ட்டு அவங்களோட கடையிலேயே குழம்பெல்லாமே செஞ்சு விற்பனை செய்வாங்க. எல்லா வகையான குழம்பும் அவ்வளோ ருசியாக இருக்கும். தினமுமே கடை திறந்து தான் இருக்கும். கோழி குழம்பு, சாம்பார், ஆட்டுக்குழம்பு, அப்புறம் ரசம், காரக்குழம்புன்னு மீன் குழம்பு தான் இந்த கடையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் நிறையா பேர் வருவாங்க. மீன் இல்லாத நாள் கிடையவே கிடையாது. ரசமும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்த விட இவங்க வைக்கிற மீன் குழம்பு யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. வீட்டில் உள்ள பொண்ணுங்களே இங்கே வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த ஊர்லேயே அவ்வளோ ஃபேமஸானதுன்னா மீன் குழம்பு தான். ஆர்டர் வர்றதையும் ஆர்டரை எழுதி வச்சுப்பாங்க. அதே சமயத்தில் கடை நிர்வாகத்தையும் நல்லா பார்த்துட்டு வராங்க. 2 பேருமே பெண்கள் தானே அப்படின்ட்டு யாராலையும் இவங்கள ஏமாற்ற முடியாது. அவங்களோட மருமக படித்தவங்க, அதனால் நிறைய விஷயம் தெரியுமா. அவங்களோட மாமியார் சரியான வெகுளி. அவங்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாது. மற்றவங்க யாராச்சும் ஏமாத்துற மாதிரி பேசினா கூட சுஜி அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அவ்வளோ எடுப்பாக பேசி அவங்க அத்தைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சாதகமாக பேசி நிறையா விஷயத்த சொல்லி தருவாங்க. கடையில் வியாபாரம் பயங்கரமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். ராஜா ராமசாமிக்கு ஒரு கல்யாண வீட்டு ஆர்டர் வந்திருக்குது. அதுக்காக காய்கறி வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. உன்னோட அம்மாவும் என்னோட மருமகளும் இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறாங்களேடா, பயங்கர வகரம். உன்னோட அம்மா பாரு சரியான வெகுளி, வெளி உலகம் ஒன்றும் தெரியாது. ஆனால் என் மருமக அப்படி கிடையவே கிடையாது. எல்லா விஷயமும் அவ்வளோ கச்சிதமாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா. இப்போது என்னோட மருமகளால் தாண்டா உன்னோட அம்மாவே இவ்வளோ தைரியமாக எங்கனாலும் போகிறா வரா, கடைக்கு துணையாக நின்றுட்டுருக்குறா. இல்லைன்னா நான் வரல கடைக்கா, நானா அப்படின்னு பயப்படுவா. இப்போ இவ்வளோ தைரியமானவங்களா மாறிட்டாங்கன்னா அதுக்கு எல்லா காரணமும் என்னோட மருமக சுஜிதாண்டா அப்படின்ட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அப்பா, என்னப்பா நீங்கள் எங்கள் அம்மாவை இப்படி போய் பேசுகிறீங்க? உங்களுக்கு மனைவிப்பா, அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா. என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அம்மாட்டையே சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு மட்டும் மருமக, என்னோட மனைவி தானே. என்னப்பா நீங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்குறீங்களே அப்படின்ட்டு அவங்க அப்பாவையே கிண்டல் பண்ணுறாங்க. அப்படியே அப்பாவும் பையனும் அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாங்க. இங்கே கல்பனாவும் சுஜியும் கடையில் வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. குழம்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. சரி, வீட்டுக்கு போகலான்ட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. மொத்தமாக கடையில் எவ்வளோ காசு வந்திருக்குதோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அதை அவங்களோட மாமனார் கையிலையும் கொடுத்துட்டாங்க சுஜி. இப்படி தான் தினமும் வழக்கமாக நடக்கும். அதுக்கப்புறமா கடைக்கு தேவையான மளிகை சாமானை எல்லாத்தையும் ராமசாமியும் ராஜாவும் சேர்ந்து வாங்க போயிடுவாங்க. அப்போது வீட்டில் தான் சுஜியும் கல்பனாவும் இருப்பாங்க. அவங்க வீட்லேயுமே தக்காளி, மிளகாய், கீரை இது எல்லாமே அறுவடை செஞ்சுப்பாங்க.
மற்றபடி வெங்காயம், கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே சந்தையிலேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க. கடையை முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 2 2:30 ஆகிடும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சுஜியும் கல்பனாவும் சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க. கடையிலேயே குழம்பு விற்கிறாங்கல்ல, அப்போது அதையே எடுத்துகிட்டு வந்துக்கலாமேன்னு தான் எல்லாத்துக்கும் தோணும். கடை வியாபாரத்துக்கே அந்த குழம்பு எதுவும் பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களும் கடையில் உள்ள குழம்பையே வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. சரி நாம் வீட்டுக்கு போய் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு, கூட்டு, குழம்புன்னு எல்லாம் செஞ்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களோட குடும்ப வழக்கமும். அன்றைக்கும் அப்படி தான் மாமியாரும் மருமகளும் வழக்கமாக எங்கே சமைப்பாங்களோ தோட்டத்துக்கு வந்து ஜாலியாக 2 பேரும் கதை பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்குறாங்க. ராஜாவும் ராமசாமியும் கூட சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல, குடும்பமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நேரமும் போயிடுச்சு, இரவு நேரமாயிடுச்சு. இரவும் சாப்பிட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. ராமசாமிக்கும் ராஜாவுக்கும் ஆர்டர் வந்திருக்குது, ஒரு காது குத்து விழா. அங்கே கிளம்பிட்டாங்க சமையல் வேலைக்கு. இங்கே சுஜியும் கல்பனாவும் கடையும் திறந்துட்டாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, ஏன்னா கடையில் வச்சு தான் சமைச்சிப்பாங்க. இப்போது கடையிலையும் கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே வராத ஒருத்தர் இன்னைக்கு கடைக்கு வந்து ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி கொஞ்சம் புதுசாக வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை. அத்தை, யாருன்னு இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. யாய் மருமகளே, உனக்கே தெரியலை, அப்போ எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னே தெரியலை, ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் இவன் வேற. கஸ்டமரை நீ கவனி, இவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. டேய், என்னடா வேணும் உனக்கு? எங்ககிட்ட வம்பு பண்ணலான்னு பார்த்தியா? நடக்காதுடா, நடக்காது. ஒழுங்கு மரியாதையா கடையிலேருந்து கிளம்ப பாரு. என்ன வந்ததுலேருந்து ஏதோ எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு சண்டைக்கு வர்ற மாதிரி வந்துட்டுருக்குற? இந்த ஊர்லேயே உன்னை நான் பார்த்தது கிடையாது. ஒழுங்கா ஓடிடு. இந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை குமுறு குமுறுன்னு குமுறிடுவாங்க. போடா மரியாதையா போ அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. என்ன கிழவி, வாய் ஓவராக போயிட்டுருக்குது. சரியில்லையே. என்ன நினச்சிட்ருக்குறீங்க? கடை தானே நடத்திட்டுருக்குறீங்க, ஏதோ ரவுடி கிழவி மாதிரி பேசிகிட்ருக்குறேன். போ கிழவி அங்கிட்டுன்னு தள்ள போகிறாங்க. டே டே, என்னடா நீனு என்னையவே தள்ள போறியா? நீ ரவுடியா நான் ரவுடியா? நான் ரவுடினே வச்சுக்கோடா. ஆனால் நீ யார் முதல்ல அதை சொல்லு. அத்தை அத்தை, என்ன அத்தை பண்ணிகிட்ருக்குறீங்க? தேவையில்லாத வம்பு பிரச்சனைக்கு நம்ம எதுக்கு போகணும்? வாங்க, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, வாங்க அத்தை வாங்க அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி வந்து அவங்களோட அத்தையை கூப்பிடுறாங்க. ஏய் இரு சுஜி, இவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் கூட சரியே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓஹோ, போலீஸ்க்கா? போலீஸெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பண்ணு பண்ணு, முடிஞ்சா பண்ணு. போலீஸ்க்கு நம்பர் தெரியுமா? என்ன நம்பருன்னு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஓ, நீ இவ்வளோ நக்கலாக பேசிகிட்ருக்கிறியா? அதனால தான் நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தியோ எல்லாத்தையும் நான் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இரு, இன்னும் 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்க. அத்தை, நான் ஏற்கனவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவனை இப்போது கையும் களவுமா பிடிச்சி கொண்டு போய் உள்ள லாக்கப்பில் போட்டு முட்டிக்கு முட்டி தட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க சுஜி. அதே மாதிரி போலீஸும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. அந்த ரவுடி பையலை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவனை முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க. அதுலேயே அவன் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதோ இந்த கடையில் வியாபாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த வியாபாரம் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் எங்களோட முதலாளி இங்கே அனுப்பி வச்சாங்க. அதனால தான் நான் தேவையில்லாத வம்புகளெல்லாம் செஞ்சேன். அப்படின்னா அந்த கடைக்கு யாரும் வரமாட்டாங்கல்லன்னு ஒரு திட்டம் போட்டோம். ஆனால் அந்த திட்டம் எல்லாமே வீணாக போயிடுச்சு. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இப்படி எந்த தவறுமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரவுடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஓஹோ, இதுதான் அவங்க திட்டமா? எப்படி முட்டிக்கு முட்டி தட்டுன உடனே உண்மை எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் உன்னை நான் வெளியில் விட்டேன்னு வச்சுக்கோ, நான் என்ன முட்டா பயல் நினச்சியா? இதுக்கப்புறம் தானே இருக்குது உன்னோட முதலாளிக்கும் ஆப்பு.
இருடா இரு, உன்னெல்லாம் வெளியில் விடவே முடியாதுன்னு ஸ்டேஷன்லேயே வச்சுக்கிட்டாங்க. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் நல்ல வேலை செஞ்சீங்க, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ட்டு சுஜியவும் கல்பனாவையும் நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க ஸ்டேஷன் போலீஸ்காரங்க. அதுக்கப்புறமா சுஜியும் கல்பனாவும் அவங்களோட கடைக்கும் வந்திருக்கிறாங்க. எந்தெந்த பொருட்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பொருட்கள் எதுவுமே மாறாமல் குறையாமல் எந்த ஒரு பொருளுக்கும் சேதம் இல்லாமல் இருக்குது. கடையிலையும் வந்தவங்க எல்லாரும் காத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சரி சரி வாங்க, இதுக்கப்புறம் இன்னும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் குழம்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. குழம்பும் தீர்ந்துருச்சு. அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஏதோ த்ரில்லர் படம் மாதிரி அவங்களோட கணவர்கிட்டையும் மாமனார்கிட்டையும் கதையாக சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் கல்பனா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம், இப்படி நடந்துச்சு தெரியுமா, சுஜி சும்மா பூந்து விளையாடிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, ஆமாம், நம்ம அத்தை எப்படியெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்ட்டு சுஜி அவங்களோட மாமியார் கல்பனாவை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, மறுநாளும் விடிஞ்சிருச்சு. அத்தை அத்தை, நாம் தினமும் ஆடு கோழி மீன் முட்டை சாம்பார் ரசம்னு எல்லா குழம்பும் வைக்கிறோம். மீன் குழம்ப கொஞ்சம் புதுசாக செய்வோமா? ஆ, மீன் குழம்புல மீனை பொரிச்சு போட்டு பொரிச்ச மீன் குழம்புன்னு வைப்போம், அது ஒரு குழம்பும். அதுக்கப்புறம் மீன் போட்டு மீன் குழம்பும், மாங்காய் போட்ட மாங்காய் மீன் குழம்புன்னும் வகை வகையாக மீன் குழம்பு நாம் கொண்டு வரணும். அப்போது இன்னும் வியாபாரம் நல்லா இருக்கும்ல அத்தை. நம்ம கடைன்னா மீன் குழம்பு தானே ஃபேமஸ்ஸு. இதுக்கப்புறம் பாருங்க, மீன் குழம்புனா மீன் குழம்பு, வகை வகையான மீன் குழம்புன்னு நாம் செஞ்சு அசத்தணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே பொரிச்ச மீன் குழம்பு மாங்காய் மீன் குழம்புன்னு மீன் குழம்பையே வகை வகையாக செய்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாத்துக்கும் 3 வகையான மீன் குழம்பும் ரொம்ப பிடிச்சிருக்குது. வியாபாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வியாபாரத்தை எல்லாத்தையும் கீழே தள்ளணும்னு நினச்சாங்கல்ல, அதுக்காக தான் நான் நம்ம வியாபாரத்தை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த முடியுமோ தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ மீன் குழம்பு வகைகளையும் செய்ய சொன்னேன். இப்போ நம்மளை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது, நம்மளை கீழே தள்ளிவிடவே முடியாது அப்படின்ட்டு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கடையை நடத்திட்டு வராங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லவங்களாக இருக்கும் பொழுது நிறையா பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். அதுக்காக நாம் சோர்ந்தே போகக்கூடாது. பொறாமப்படுறவங்க நம்மளை காயப்படுத்துகிறவங்க முன்னாடி நாம் ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் நம்மளை காயப்படுத்தினவங்களுக்கான மிகப்பெரிய தோல்வியே. தட்டி கொடுக்கறதுக்கு கைகள் இருக்கும் பொழுது தட்டி விடுறதுக்கு யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.